டேஸ்டான ஹெல்த்தான மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 மாதுளம்பழத்தை நாட்டு பழமாக எடுத்துட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உதிர்த்து வச்சிருக்கேன். இப்போ 1/2 கப் தேங்காவை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவை எடுத்துக்கலாங்க. தேவையான சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உதிர்த்தின மாதுளம்பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காவை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நம்ம பாலையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 ஐஸ் கியூபை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் ஐஸ் வாட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சுங்க. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டேஸ்டான மாதுளம்பழம் ஜூஸ் தயாராகிடுச்சு. சில்லுன்னு சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு